நாங்கள் வந்து இன்னைக்கு இஸ்கான் டெம்பிள் போயிருக்கோம். பெங்களூரில் இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ். பெங்களூர்னாலே ஒரு டெம்பிள் ஃபேமஸ்னா இஸ்கான் தான் ஆப்வியஸ்லி. ஸோ வீட்டில் இருக்க போர் அடிக்கிறதுனால சரி அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம். ரவுண்ட் இல்லை, அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தியோட போய் அப்படி நான் சீன் போட மாட்டேன். ஸோ அதான் ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு அந்த கோயிலை காட்டுறோம். ஓகேவா? யூஸ்வலாக நான் எந்த ஒரு டெம்பிளுக்கும் ஜாஸ்தி போக மாட்டேன். பட் இஸ்கான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். அது என்னென்னு தெரியல, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளேஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். செமையாக இருக்கும் பார்க்குறேன். ஆமாங்க, பொங்கல் கூட சூப்பராக இருக்கும். நான் அதுக்காக தான் போகிறது மெயினாக. அது ஃபர்ஸ்ட் ரீசன் அதான். செகண்ட் ஆக்சுவலி கோயில் மாதிரி இருக்காது, டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன் நாங்கள் கோயிலெல்லாம் எப்படி இருக்கு, நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன வாங்கி சாப்பிட்றோம். எதுவுமே பொருட்கள் மட்டும் வாங்க மாட்டோம், பிகாஸ் எல்லாம் காஸ்ட்லியாங்க. ஸோ பாய், அங்கே போய் மீட் பண்ணுறோம். Finally we came to ISKCON temple. So it's இங்க பாருங்க, இங்க வந்து வாஷிங்கான ஏரியா இருக்கு, ஹேண்ட் வாஷிங். ஏதாச்சும் வாட்டர் குடிக்கணும்னா குடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே இருக்கு. அந்த செக்கிங் இருக்கு. செக்கிங் பேக்ஸ் கொடுக்கணும், கொடுத்துட்டு அப்படியே உள்ள போய் செக்கிங் பண்ணிட்டு உள்ள போகலாம். ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நாங்கள் இது வந்து நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கும் கோயில் பற்றி நீ என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமாம், உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நான் ட்ரை பண்ணுறேன், எடுத்து உங்களுக்கு போட முடியுமா? எடுக்கலாம், பட் அந்த மெயின் உள்ள போட்டு சாமி கும்பிடுவது நம்ம கிருஷ்ணா, ஸோ அங்கே மட்டும்தான் நாட் உள்ள போகிறப்பவே வீடியோஸ் போகிறதுக்கு நம்ம வீடியோ எடுத்துட்டு போகலாம். உள்ள போகிறப்ப வீடியோஸ் ப்ரோஹிபிட்டட்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். கால் கழுவுற இடம், கை கழுவுற கோயில். என்னது ஆலம்பர இடம், அலம்புற கால் வந்துட்டு தன்னால அலம்பிடும். இந்த கோயிலுக்கு போற இடம் இதான் கோயில். ஏதாவது கோயில் தெரியும்? வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, என்னது டக்கெல்லாம் இருக்கும். ஆமா, டக்கெல்லாம் இருக்கும். பிளஸ் தண்ணி மேல இப்படி போயிட்டு வருவாங்க. பட் இப்போ மோட்டர் ஆஃப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, டயர்ட் ஆயிடுச்சு, அதனால போயிட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸ்ரீ ராதா கிருஷ்ணா டெம்பிள். அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் சரி வந்தா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா சொல் தப்பிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஷார்ட்கட் இருக்கு. டேரக்டாக சாமிக்கு, அதாவது மெயின் கோபுரத்துக்கு போட்டுருக்கோம். ஸோ நாங்கள் அங்கே போயிருக்கோம். இங்கே வேணும்னா வந்து இந்த ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா 108 வாட்டி சொல்லலாம். அங்கே 108 கல் இருக்கும், சொல்லலாம். எனக்கு பிடிக்கும், பட் எங்கள் வீட்டில் வேணாம் சொல்லிட்டான். என்ன பண்ணுறது? இதுதான் கோயில், அப்படிதான் அவங்க வருவாங்க. அதுக்குள்ள வந்து இது எங்க சாமி கும்பிட்டு உள்ள வருவாங்க. பட் ஆக்சுவலி உள்ள வந்துட்டு போட்டோ எடுக்கிற மாதிரி இல்ல, அதனால வீடியோஸ் காட்டல. யா, ப்ரோஹிபிட்டட், அதனால காட்ட முடியல. பாப்போம் ரைட்டா கிளிப்ஸ் எடுக்க முடியுமான்னு பாப்போம். அது எல்லாமே பாப்போன்றேன், ஒரு கிளிப்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. கூகுள் போட்டோஸ் அட்டாச் பண்றோம் உங்களுக்கு. சாமி இங்க எடுப்போமா? வீடியோஸ் ப்ரோஹிபிட்டட்னால லைட்டா கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன். கோபுரம், வாவ், நம்மளே ஒரு கோபுரம் எடுத்துக்கிறோம்ல. ஃபர்ஸ்ட் டைம் 2 to 3 times வரப்போ வந்துட்டு இங்கே ஃபுல்லாக கேட் இல்லாமல் இருந்துச்சு. லைக் ஃபுல்லாக அங்கே இருக்கும் போயிட்டு வரலாம், இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும் போயிட்டு வரலாம். இப்போ வந்துட்டு கேட் போட்டிருக்காங்க. அந்த கோபுரம் இருக்குன்னா இதெல்லாம் என்னது? ஸ்வீட் ஐட்டம்ஸ், லட்டு ஐட்டம்ஸ். இங்க வந்துட்டு உங்களுக்கு திங்ஸ் வாங்குறதுக்கே தனி செக்ஷன் அண்ட் சாப்பிட்றதுக்கே தனி செக்ஷன் மாதிரி இருக்கும். பட் அங்கங்க நீங்க எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்க டைரக்டா அங்க போயிடலாம். நான் எங்களுக்கும் எதுவும் வாங்க வேண்டாம், பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் காஸ்ட்லியா தான் இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு. பேசிக்கிட்டு 2 வாட்டி ஒரு ஆண்டி அடிச்சுட்டாங்க.
பட் இங்கே வந்து சாப்பாடு காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லி. ஸோ அதனால் நாங்கள் வெறும் இங்கே கொடுக்குற ஓசி பொங்கல் மட்டும் சாப்பிட்டுட்டு வெளில போய் இருந்தால் சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் இங்கே இஸ்கான் டெம்பிள் வந்தீங்கன்னாக்கா எங்கள் பக்கத்துலேயே ஒராயன் மால்னு சொல்லிட்டு இருக்குது. மேபி வெயிலில் வந்து செக் ஆகி உங்களுக்கு வந்துட்டு டயர்ட் ஆயிடுச்சுனாக்கா பக்கத்துலேயே ஒராயன் மால் இருக்குது, நல்லா ஏசி காற்று வாங்கிக்கலாங்க. யா. ஸோ பொங்கல் சாப்பிட்டு பொங்கல் பார்க்குறோம். ஓகேவா, பாய். புளியோகரை வாங்கணும். புளியோகரை பைத்தியம். என்னமோ புதுசா பேர் இருக்கு, மாப்பிள்ளவா மால்பூன் ஏதோ இருக்கு. அக்கா ஓ டேஸ்ட் கரா மாப்பூ வச்சுட்டா ஆப்புன்ற மாதிரி. மாப்பூன் டேஸ்ட் இது ஏதோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். चलो अधिर्षणा चलो ओके अच्छा है ना, वो दे दो मसाला इधो इन्हें नहीं मालूम जी. இருக்கியா மக்களே, ஏதோ தோல்கா ஃப்ரை ஆமா, ஹிந்தி எனக்கு தெரியாம நான் அவஸ்தைப்பட்டேன்னு. ஏதோ கேக்ல உப்பு காரம் போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு, தெரியல. டேஸ்ட் பார்ப்போமா? நாட் பேட். இட்லியில உப்பு காரம் போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. சமோசா வாங்கி டேஸ்ட் பார்க்கல. இருங்க, மை பியூட்டி சமோசா சமோசா நார்மல் டேஸ்ட் மாதிரி இருக்கு. பட் இதுல எப்படி இருக்குன்னா இருக்கு. இட்லியில பாக்ஸ் கியூப் ஷேப்ல ஏதோ பண்ணி அதுல உப்பு காரம் போட்டு தாளிச்சு கொடுத்த மாதிரி இருக்கு. பட் இதுக்கு வந்து நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு. நல்லா இல்லை, ஒரு அளவுக்கு சுமாரா ஓகேவா தான் இருக்கு. ஒரு மாதிரி சூப்பர் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு ஓகேவா தான் இருக்கு. அப்படியே சாப்பிட எங்களுக்கு பிடிக்கல, மேபி உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. சாஸ்ல சாப்பிட ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. பொங்கல் வெயிட்டிங், பொங்கல் கொடுப்பாங்களான்னு தெரியல, பார்ப்போம். स्माइल पंडे तरह ना हाँ वेज रोल डिस्काउंट नहीं है क्या ஒண்ணுமே புரியல. சூடா இருக்குடி. சமோசா மாதிரி தான் இருக்கு, அதை ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த என்னது துல்காவோ தோல்காவோ அதுக்கு கம்பேர் பண்ணா இது பெட்டர். இதோட சாஸ் டெவலோ. தேங்க்யூ. எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தா எவ்வளோ பெரிய மனசு. கம்மியாக நம்ம கேட்டால் அவங்க ஜாஸ்தி கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி எங்கள் அம்மா இதை பார்த்துட்டு கச்சோரி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டுட்டு. அப்படிதான் இருக்கு, நல்லா இருக்கு. 50 ரூபாய்க்கு ஓகே, காஸ்ட் ஜாஸ்தி தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ಮ್ಯಾಂಗೋ ರಸಗುಲ್ಲ ಕೊಡಿ ಒಂದು. ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಮಿ, ಮ್ಯಾಂಗೋ ರಸಗುಲ್ಲ ಒಂದು. என்ன டேஸ்ட் இல்லை, ஏதோ மாங்காய் மாதிரி இருக்கு, ஆனா இல்ல. அந்த மாதிரி தான் இருக்கு இருக்கு ஆனா இல்ல. மேங்கோ சிரப் தானே ஊத்திருக்காங்க. மேல வந்துட்டு நார்மல் ரசகுல்லாவா ரசமலாயா ரசகுல்லா பண்ணிட்டு அது மேல இது மேங்கோ சிரப் ஊத்திருக்காங்க. அதோட ஜீரா இருக்கும்ல, ஜீரால லைட்டா மேங்கோ சிரப் போட்டிருக்காங்க. ஜீரா புரிஞ்சுட்டு விட்டேன், மேங்கோ தெரியாது. 40 worth இல்ல.
வாங்க பொங்கல் பார்ப்போம். ஃபோன் மேல வந்துட்டு ஜீரா ஊத்திக்கிச்சுங்க. ஸோ அதனால ஃபோன் கழுவலான்னு பார்த்தேன். எங்க அம்மா அடிச்சுன்னா அதை வாங்கிட்டாங்க. ச்சே, நல்லது பண்றதுக்கெல்லாம் ஒரு காலமே இல்லை. இவ வந்து மேங்கோ ரசமலாய் வாயில ஊட்டினா குடிக்க வச்சுக்கோங்க. உள்ள ஊத்திக்கினா இங்க வந்துட்டு உங்களுக்கு வெறும் கோவில் மட்டும் இல்லை, ரிசப்ஷன் பண்ணணும், கல்யாணம் ஏதாச்சும் பண்ணனாக்கா இங்கேயும் ஒரு ரிசப்ஷன் ஹால் இருக்கு, மண்டபம் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஜாலியா ஹாப்பியா கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போகலாம். இல்லை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாமே ஜாஸ்திங்க. நீங்க உங்களால ரொம்ப காசு கொடுத்து பண்ணணும், கிராண்டா பண்ணணும், ஒரு கோவில பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா, காசு பிரச்சனை நினைச்சீங்கன்னா இங்க வந்து தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரூல் என்னன்னா பொங்கல் கொடுக்குறாங்க ஏதாவது ஜாலியா இருக்கு. இங்க ரூல் என்னன்னா ஃபுல் சாப்பாடு எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க, நம்ம எதுவும் பண்ற மாதிரி இல்லை. ஆக்சுவலி மார்னிங் வந்துட்டு ஸ்வீட் பொங்கல் தருவாங்க. இப்போ ஆமாம்மா மார்னிங் ஸ்வீட் பொங்கல் மார்னிங்கா ஏதோ ஒரு டேவோ இல்லை எனக்கு மார்னிங் என்னமோ ஸ்வீட் பொங்கல் தருவாங்க. அது ஒன்றும் அவ்வளோன்னு இருக்காது. பட் இந்த பொங்கல் கார பொங்கல் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேவரட் பொங்கல் இதுக்கு தான் வந்து ஃப்ரெஷ்ஷான கொடுக்குற பொங்கல் ஜாலி செம்ம சூடா இருக்காமா. கிருஷ்ணா தேங்க்யூ. இதுதாங்க அந்த பொங்கல் சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே, நல்லா தான் இருக்கு இந்த பொங்கல். இந்த பொங்கலுக்கு நான் ரிவ்யூ சொல்லணும் அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்குங்க, என் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கலன்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்தப்போ. சரி நம்ம சாப்பிடலாம். பொங்கலே சாப்பிடாத இவ இந்த கோயில் பொங்கல் மட்டும் சாப்பிட்றா. நான் பொங்கல் சாப்பிடுவாங்க, எங்கள் அம்மா செஞ்சால் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு வருவார். தமிழ்நாட்டு பொங்கல் மாதிரி செம்மையாக இருக்கும். பொடிங்க சாப்பிட்றது என்ன ஒரு சந்தோஷம். என் பொங்கல் நான் காலி பண்ணேன். அப்போ பொங்கல் சாப்பிட்டாதாங்க ஒரு திருப்தி. So this is about the video. See you in the next video. Bye bye. Tiny.